வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் சுவையான மிளகு ஜீரக ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீடியோ பார்ப்போம். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்க. வாங்க மிளகு ஜீரக ரசம் ஃபுல் வீடியோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளியரா அண்ணன் சொல்லியிருப்பாரு. அண்ணன் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், மூக்குனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. சமைச்சிருக்காரு. ரசம் வந்து சூப்பரா இருக்குங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளியரா சொல்லியிருப்பாரு. பார்த்து ஒரு டைம் சமைச்சு பண்ணி தண்ணியில் போய் நல்லா அலசிடலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு மூடி விட்டு இறக்கிடலாமா? ரசம் ரெடி. சூப்பர் சுவையான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்காண்ணா? ஒரு காட்டுங்க. சரிங்க சார். அண்ணா அடுத்துண்ணா செய்ய போகிறீங்க? பொரியலா? கேரட் பீன்ஸ் பொரியல். கேரட் பீன்ஸ் சேர்த்து பொரியல். ஓகே ஓகே. இது என்னென்ன வைக்கிறீங்க இப்போ? ரசமா? எத்தனை பேர்த்துக்கு? 300 பேர் ரசமா? என்னென்ன போட்டுக்கிறேன்? கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, குண்டு மிளகாவா? அதுக்கு எனக்கு சில்லூர் தீதி பேர். பூண்டை இடிச்சு போடணும்னா இடிச்சு போடணுமா? பச்சை மிளகா 2 எடுத்து கட் பண்ணி போடணும். கருவேப்பிலை போட்டு தக்காளியா? இது மிளகு அரைச்சி போடுவார்ல, மிளகு சீரகம். அது ரசப்படுதுன்னா தானே ரசப்பொடி. அந்த மிளகு சீரகம் இல்லைண்ணா, அது இது போட்டால் போதுமானது தான். மிளகு சீரகம் நல்லா அரைச்சி போடுவார். தேவையான உப்பு சேர்த்துலாண்ணா? மஞ்சத்தூள். அது வேறப்பா, நம்ம சும்மா வீட்டில் செய்யறதுக்கு போடலாம். நீ மிளகு சீரகம் தட்டி அரைச்சி அதுதான் அது பொருள் போதும் உங்களுக்கு. வேற என்ன சேர்க்குறாங்க? நீ ரசப்பொடி அதான் ரசப்பொடி. மிளகு சீரகம் தான் ரசப்பொடி. அது பொருள் போதும். ரசம் சூப்பராக இருக்கும். ஃபோன் பண்ணாங்க ராயிருக்கு 150 வராங்க. எனக்கு நேற்று நைட்டே ஃபோன் பண்ணிங்க, எத்தனை பேரை வாங்க அப்படின்னு சொல்லி 300 பேர் மசாலா. புதுசா அதே போல ஒன்று வச்சுட்டு நல்லா வதக்கணுமாண்ணா? அதனால உப்பு
பத்தலாம் சேர்த்து ஒரு நார்மலாக அளவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பிடுவியா? அதுக்குள்ளே ரசவாசம் நல்லா சூப்பராக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை வாங்க வச்சுட்டு போனால் டிஃபன் சாப்பிடுங்க. 10 மணி ஆக போகுது. நான் எப்பயே சாப்பிடணும்னு சொன்னேன். இன்னும் வளர்ந்து வாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடணும். டிஃபன் சாப்பிடுங்க. போங்க சாப்பிட்டு தண்ணி வாங்க. நீங்கள் டிஃபன் சாப்பிடலாம். இது யூடியூப் லாங் வீடியோ தானே? ஆமாம். அது ஷார்ட்ஸ் வேற, அது எடிட்டிங். இது இல்லை, எடிட்டிங் பண்ண முடியாது. அது கட் பண்ணி போகிறது. நான் இது லாங் வீடியோ. இது போட்டால் வியூஸ் போகுது. நான் வியூஸ் போகும்போது அண்ணன் போவார். இது ஃபுல்லாக ரசம் ஃபுல்லாக சொல்லணும். இப்போ அவர் ஒன்று சொல்கிறாருல்ல, அது ஒன்று ஃபுல்லாக காட்டணும்ல, அதுதான் அது லாங் வீடியோ போகிறது. இப்போ ரசத்தை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க, பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க எப்படி செய்யணும்னு. நான் அதில் போகிறது ரீல்ஸு ஒரு ஷார்ட்டை கட் பண்ணி ஷார்ட்டாக போட்டு விட்ருவேன். யாரா போயிட்டான்? அரிசி முட்டை போ. என்ன ஒன்று சார்? சொல்லு. புளி தண்ணி சேர்த்துலாமா? புளி தண்ணி அதிகமாக சாப்பிடாதுன்னா நார்மலாக சேர்க்கணுமா? ஓ, ஓகே. ஒரு 150 பேருக்கு ரசத்துக்கு புளி சேர்க்குறீங்க? தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அரிசி சாப்பாட்டுக்கு இது வச்சு தண்ணி போகணும். அப்படியா? ஏன்னா சாதம் வந்து கலராக நல்லா இருக்கும். இது 150 பேருக்கு ரசம் ரெடி ஆச்சுண்ணா? 100 பேருக்கு. இது கூட இப்போ வந்து இது தண்ணி கொதிச்சு ஒன்று மிளகு இருக்கும். ஒரு கொதி வந்த உடனே மிளகு ஜீரகத்தை கொட்டிடணும். அது கொதிச்சு உடனே பருப்பு தண்ணி இருக்கும். பருப்பு தண்ணி சாப்பிங்களா? பருப்பு வேக வச்சு தண்ணி. ஓ, பருப்பு தண்ணி டேஸ்டியாக பருப்பு தண்ணி இருக்கு. இது எடுத்து ஊற்றினா ரசம் வேணுங்கிற அளவுக்கு நமக்கு டேஸ்டாக கிடைக்கும். சரி.